காசாவில் புதியதொரு இராணுவத்தை இறக்குவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஆலோசனை முன்வைத்திருக்கிறார். காசால புதிய இராணுவமா? ஏற்கனவே அங்கே இஸ்ரேலிய இராணுவம் நிறைய இடங்களை கைப்பற்றி நிறைய பிரச்சனைகள் போய்கொண்டிருக்குது. அப்படி இருக்கும்போது புதிதாக இன்னும் ஒரு இராணுவமான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அது சம்பந்தமாக தான் விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அது என்ன புதிய இராணுவம் என்று சொன்னால், அதாவது காசாவில் போர் நிறுத்தம் கொண்டு வரத்துக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு ப்ரொபோசல் ஒன்று கொடுத்திருக்கிறார், முன்மொழிவு ஒன்று கொடுத்திருக்கிறார். அதில் 20 முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 20 நிபந்தனைகள் என்று சொல்லலாம். அந்த 20 நிபந்தனைகளுக்கும் 2 தரப்பும் கட்டுப்படணும். இஸ்ரேலும் கட்டுப்படணும், ஹமாஸ் அமைப்பும் கட்டுப்படணும். கட்டுப்பட்டு ஓகே என்று சொன்னால் உடனடியாகவே போர் நிறுத்தம் பெறும் என்று சொல்லப்படுது. இது அமெரிக்க ஜனாதிபதியால் வழங்கப்பட்ட ஒரு ப்ரொபோசல். இதை உடனடியாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் ஏற்றுக்கொண்டுட்டார். அவர் அதுக்கு ஓகே சொல்லி அதில் கையெழுத்து போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறார். ஆனால் ஹமாஸ் இன்னுமே அதை ஏற்றுக்கொள்ளல. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் வரைக்கும் அந்த ஏற்றுக்கொண்டதாக செய்தி வரையல. இப்போ ஒரு ப்ரொபோசல் ஒன்று முன்வைக்கக்குள்ள இஸ்ரேலிய பிரதமர் உடனடியாக அதை ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் நாங்கள் கண்ண மூடிக்கொண்டே சொல்ல முடியும், ஹமாஸ் ஏற்றுக்கொள்றதுக்கு டைம் எடுக்கும் என்று சொல்லி, அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு என்று சொல்லி. ஏனெண்டா ஒரு ப்ரொபோசல் முன்வைக்கக்குள்ள சம்பந்தப்பட்ட 2 தரப்புகளுமே டைம் எடுத்து யோசிக்குது என்று சொன்னால், இல்லை எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும், நாங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்குன்னு சொன்னால் அங்கே ஈக்குவலாக பேலன்ஸ்டாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் சொல்லலாம். இவருக்கும் ஏதோ சாதக பாதகம் இருக்குது, அவருக்கும் ஏதோ சாதக பாதகம் இருக்குது. அதனால தான் 2 தரப்பும் யோசிக்குதுன்னு சொல்லி நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். ஆனால் இங்கே இஸ்ரேலிய தரப்பு உடனடியாக அதுக்கு ஓகே சொல்லியிருக்கிறது கொஞ்சம் சந்தேகத்தை எழுப்புது. என்னென்னு சொன்னால், பெரும்பாலும் இஸ்ரேலுக்கு சாதகமான விஷயங்கள்லாம் அந்த 20 இருக்குமோ என்ற சந்தேகம் யாருக்குமே வரும் தானே. அதனால ஹமாஸ் இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரைக்கும் ஏற்றுக்கொண்டதாக தகவல்கள் வரையில. இந்த 20 அம்சங்களை உள்ளடக்கிய இந்த ப்ரொபோசலை தான் இந்த ஒரு புதிய இராணுவத்தை கொண்டு நிறுத்துறது சம்பந்தமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார். அது என்ன புதிய இராணுவம் என்று சொன்னால், அதாவது இது ஒரு அமைதி காக்கும் படை, சமாதான படை என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். அதுக்கு ஒரு பேர் ஒன்று இருக்குது, ISF என்று சொல்லி. ISF அது என்னென்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸஸ் என்று சொல்லி. ஸ்டெபிலைசேஷன் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு நிலையாக வச்சிருக்கிறதுக்கு அல்லது ஒரு சண்டை வராமல் ஒரு பாதுகாப்பாக வச்சிருக்கிறதுக்கான ஒரு படை, சர்வதேச படை என்று சொல்லலாம். இந்த சர்வதேச படையில் யார் யாரெல்லாம் இருப்பார்கள் என்று பார்த்தால், ஒன்று அமெரிக்க படை, அமெரிக்கா சார்பாக நிறுத்தப்படுற படையும், மற்றது அரபு உலக படைகள் என்று சொல்லி, அதாவது அமெரிக்காவோட சேர்ந்திருக்கக்கூடிய இப்போ அரபு நாடுகள் இருக்குது தானே, அமெரிக்கான கூட்டாளி நாடுகள், அந்தந்த நாடுகளைச் சேர்ந்த படைகளினுடைய ஒரு தொகுப்பாகவும் எல்லாரும் சேர்ந்து ஒரு அமைதி படை என்ற பெயரில் காசாவில் உடனடியாக இமீடியட்டாக, அதாவது இந்த ஹமாஸ் அமைப்பு இந்த போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொண்ட உடனேயே அவர்கள் நிறுத்தப்படுவார்கள் என்று சொல்லி இந்த 20 ப்ரொபோசல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு ஹமாஸ் அமைப்பு ஒத்துக்கொள்ளுமா இல்லையான்றதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. இந்த ISF படை தற்காலிகமான முறையில் தான் நிறுத்தப்படும் என்று சொல்லப்படுகிறது. அந்த தற்காலிகம்ன்றது எவ்வளோ காலத்துக்கு, இத்தனை வருஷத்துக்கு என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. அவர்களுடைய பணி பாதுகாப்பை மேற்கொள்வது, மக்களுடைய பாதுகாப்பை மேற்கொள்வது என்று சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் காசாவில் இருக்கக்கூடிய போலீஸ் இருக்கு தானே, காசா போலீஸ், அவர்களோட சேர்ந்து தாங்கள் பணியாற்றுவோம் என்று சொல்லியும் அவர்களுடைய பணிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று சொல்லியும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால், ஹமாஸ் அமைப்பு இப்போ இருக்கிற அந்த கட்டமைப்பு இருக்கக்கூடாது. சுருக்கமாக சொல்ல போனால் ஹமாஸ் அமைப்பே இருக்கக்கூடாது, ஆனால் காசாவினுடைய போலீஸுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று சொல்லப்படுகிறது. எனவே இது கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும் போல இருக்குது. இதை ஹமாஸ் ஏற்றுக்கொள்ளுமா இல்லையான்றது அடுத்த கேள்வி. இது அந்த 20 நிபந்தனைகளில் முதலாவது நிபந்தனை. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பணைய கைதிகளினுடைய விடுவிப்பு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், உடனடியாக ஹமாஸ் அமைப்பின் கைகளில் இருக்கக்கூடிய, உயிரோடு இருக்கக்கூடிய மற்றும் இறந்த பணைய கைதிகள் எல்லோரும் 72 மணி நேரத்துக்குள்ள ஒப்படைக்கப்படணும், உடனடியாக ஒப்படைக்கப்படணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்ரேலிய சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கின்ற பெருமளவிலான பலஸ்தீனியர்கள், அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1700 சாதாரண பலஸ்தீனியர்களும், அதாவது சாதாரண குற்றத்துக்காக கைது செய்யப்பட்ட பலஸ்தீனியர்களும், 250 ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட பலஸ்தீனியர்களும். எனவே 250 1700 என்று சொல்லி மொத்தமாக 1950 பலஸ்தீனியர்கள்
விடுவிக்கப்படுவார்கள் இஸ்ரேலிய சிறைகளில் இருந்து என்று சொல்லி இந்த ப்ரொபோசலில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது முக்கியமான விஷயம், இந்த போர் நிறுத்தம் வந்தவுடனே, சமாதானம் வந்தவுடனே சண்டைகள் எல்லாமே வந்து உடனடியாக நிறுத்தப்படும், எந்த விதமான தாக்குதல்களும் நடத்தப்பட மாட்டாது, இஸ்ரேலிய படையினர் அங்கிருந்து பின்வாங்கிக் கொள்வார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே இஸ்ரேலிய படையினர் பின்வாங்கினாலுமே கூட இந்த ISF என்று சொல்லப்படுற சர்வதேச படை வந்து காசாவில் நின்று கொண்டே இருக்கும். அதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த சமாதான உடன்படிக்கை வந்த பிறகு உடனடியாக முழு அளவிலான உதவி தொகைகள் அனுப்பப்படும், உதவி நிவாரணப் பொருட்கள் ஏனைய உதவிகள் எல்லாம் காசா மக்களுக்கு வழங்கப்படும் என்று ஒரு சொல்லு போடப்பட்டிருக்கிறது. முழு அளவில். அதனுடைய அர்த்தம், இப்போ இவ்வளோ நாளும் நீங்கள் முழு அளவில் கொடுக்கல, பகுதி பகுதியாக பிச்சு பிச்சு கொடுத்துக்கிறீங்க. காசா மக்களுக்கு ஒழுங்கான சாப்பாடு கொடுக்கல, ஏனைய வசதிகள் வந்து கொடுக்கல, கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுத்துக்கிறீங்கன்றதை மறைமுகமாக ஒப்புக்கொள்கிற மாதிரி கிடக்குது. எனவே முழு அளவிலான உதவி தொகைகள் அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி இந்த ஒரு 20 நிபந்தனைகளில் ஒன்றாக சொல்லப்பட்டுள்ளது. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால், காசா மண்ணிலிருந்து எவருமே வெளியேறும்படி கேட்கப்பட மாட்டார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் சொல்லுங்க பாப்போம், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஏற்கனவே சில பல மாதங்களுக்கு முதல் சொன்னவர், காசால இருந்து சகல காசா மக்களும் வெளியேறி அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகளுக்கு போகணும், காசா வந்து ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கணும், அதுக்கு பிறகு நாங்கள் வந்து அதில் டெவலப் பண்ணுவோம், கட்டிடம் எல்லாம் கட்டி ரோட்டெல்லாம் போட்டு புதுசாக டெவலப் பண்ணுவோம், அதுக்கு பிறகு வந்து சேர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி. இதை வந்து அந்த மக்கள் ஒப்புக்கொள்வார்களா? காலங்காலமாக ஆண்டாண்டு காலமாக பரம்பரையாக வாழ்ந்த மக்கள் வந்து அதை ஒத்துக்கொள்வார்களா? இல்லை. அந்த ப்ரொபோசல் வந்து அப்பயே அது ஃபெயிலியர் ஆகிட்டது, அப்பயே அது முறியடிக்கப்பட்டு அது அப்படியே கைவிடப்பட்டது. ஏன்னு சொன்னால் காசாலேருந்து நாங்கள் வெளியேற மாட்டோம்ன்றது காசா மக்களுடைய கருத்து. எனவே இப்போ வந்து அதை நீக்கியிருக்கிறார்கள். யாருமே வெளியேற தேவையில்லை, எல்லாருமே அந்தந்த இடத்துல இருங்கோ, ஒரு பிரச்சனையுமே இல்லை, நாங்கள் டெவலப் பண்ணுவோம், நாங்கள் எல்லா விதமான அபிவிருத்தியும் கொண்டு வருவோம், காசா மக்களுடைய வாழ்க்கை வந்து இயல்பு நிலைமைக்கு கொண்டு வரப்படும், எல்லா விதமான வேலைகளும் செய்யப்படும், யாருமே வெளியேற தேவையில்லை என்று சொல்லி இந்த ப்ரொபோசலில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக 20 முக்கியமான விஷயங்களை உள்ளடக்கியதாக ப்ரொபோசலை முன்வைத்திருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். இப்போ ஹமாஸ் அமைப்பு இதை ஏற்றுக்கொள்ளுமா இல்லையா என்பதை நாங்கள் இன்னும் ஒரு சில மணித்தியாலங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஒரு துயரமான சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இதில் வந்து இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படுற நேரம் வரைக்கும் 69 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் நிறைய பேர் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலநடுக்கத்தினுடைய அளவு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 6.9 மேக்னிடியூட் என்று சொல்லப்படுகிறது. உண்மையில் வந்து இது ஒரு பெரிய அளவிலான ஒரு தாக்கம். இது 6.9ன்றது பெரிய அளவிலான ஒரு தாக்கத்தை உருவாக்கக்கூடியது. எங்கே நடந்திருக்குன்னு சொன்னால் பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய மத்திய பகுதியில். உங்களுக்கு தெரியும், இந்த பிலிப்பைன்ஸினுடைய நில அமைப்பே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதாவது பிலிப்பைன்ஸ் வந்து அந்த ஒரு இட்லியை வந்து பிக்கிற மாதிரி என்று வைங்களேன். இப்போ ரெண்டாக பிக்கும் போது மேலே வந்து ஒரு பெரிய ஒரு துண்டு ஒன்று இருக்குது, பெரிய ஒரு நிலப்பகுதி ஒன்று இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு நிலப்பகுதி ஒன்று இருக்குது, நடுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குட்டி குட்டியாக அங்கங்கே பிச்சு பிச்சு போட்ட மாதிரி நிறைய தீவுகள் இருக்குது. அந்த தீவுகளில் ஒரு இடத்துல தான் இந்த ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது பிலிப்பைன்ஸினுடைய மத்திய பகுதியில். யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால், இப்போ நாங்கள் வந்து ஒரு வகையில் அதிர்ஷ்டசாலிகள் சொல்லணும். நாங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலுமே, இந்தியாவோ இலங்கையோ இங்கிலாந்தோ பிரான்ஸோ எங்கே வாழ்ந்தாலுமே கூட, நாங்கள் வாழ்கிற நாட்டில் வந்து இந்த நிலநடுக்கம் இல்லை என்றது உண்மையிலே எங்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயம். இரவு நாங்கள் படுக்க போகிறோம், படுத்துட்டு விடிய நிம்மதியாக எழும்போணும், கண் முழிக்கும் போது நாங்கள் பெட்டில் படுத்துருக்கணும். என்ன, அதுதான் ஒரு நிம்மதியான வாழ்க்கை. ஆனால் இந்த நிலநடுக்கம் ஏற்படுற நாடுகளில் வசிக்கிற மக்களுக்கு வந்து அந்த கொடுப்பனை இல்லை. இப்போ பிலிப்பைன்ஸாக இருக்கலாம், ஜப்பானாக இருக்கலாம், அல்லது எங்கெங்கே அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுமோ அந்த பகுதி மக்களுக்கு காலமே நித்திரையால் எழும்புவோமான்றதே பெரிய சந்தேகம். என்ன, இரவு நித்திரை கொள்ளும் போது நிலம் ஒருக்கா நடுங்கி விட்டுதுன்னு சொன்னால் அப்படியே உள்ளுக்க போயிடுவோம் எல்லாரும் சேர்ந்து. எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலிகள் என்று சொல்லணும். எல்லாரும் நாங்கள் அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அப்படியான ஒரு நிலநடுக்கம் எங்களுக்கு இல்லை என்றதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பிலிப்பைன்ஸினுடைய மத்திய பகுதியில் சேபு என்று சொல்லப்படுற ஒரு மாகாணம், அந்த சேபு என்று சொல்லப்படுற மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம், அதனுடைய பேர் வந்து போகோ என்று சொல்லப்படுற ஒரு சிட்டி. அந்த போகோ சிட்டியில் தான் இந்த நிலநடுக்கம் வந்து கடுமையான தாக்கத்தை உருவாக்கி இதுவரைக்கும் 69 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இன்னும் நிறைய பேரை தேடுகின்ற பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே அவர்கள் எல்லோருமே வந்து பத்திரமாக மீட்கப்படணும் என்றுதான் எங்களுடைய ஒரு பிரார்த்தனையாக இருக்கிறது. இந்தோனேசியாவில் இன்னும் ஒரு துயரமான சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. இந்தோனேசியாவில் ஒரு பாடசாலை கட்டிடம் ஒன்று இடிஞ்சு விழுந்திருக்குது. அதில் வந்து ஏராளமான மாணவர்கள் வந்து அந்த
இடிஞ்சு விழுந்த அந்த குவியல் இருக்கு தானே, மண் குவியல், அதுக்குள்ள வந்து சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் 3 பேர் உயிரிழந்து அவர்களுடைய உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் கிட்டத்தட்ட 90 பேருக்கும் அதிகமானவர்கள் வந்து காணாமல் போயிருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த மண் குவியலுக்குள் புதைந்திருக்கலாம் என்று சொல்லி அந்த மீட்பு பணிகள் இன்னமுமே நடந்து கொண்டிருக்குது. இதில் வந்து கிட்டத்தட்ட 25 பேருக்கும் அதிகமானவர்கள் வந்து மீட்கப்பட்டு மிக கடுமையான காயங்கள், எலும்பு முறிவுகளோட மீட்கப்பட்டு மருத்துவ சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், ஒரு பாடசாலையில் வந்து ஒரு ப்ரேயர் நடந்து கொண்டிருக்குது. பகல் 2:30 மணிக்கு, நேற்று முன்தினம் திங்கட்கிழமை பகல் 2:30 மணிக்கு ப்ரேயர் நடந்திருக்குது. அப்போ ஆண் மாணவர்களுக்கு தனியாக ஒரு இடத்துலையும், மாணவிகளுக்கு, பெண் மாணவிகளுக்கு வந்து இன்னும் ஒரு இடத்துல தனியாகவும் வந்து இந்த ப்ரேயர் நடந்திருக்குது. இந்த ஆண் மாணவர்களுக்கு ப்ரேயர் நடந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மாடி கட்டிடம். ஆக்சுவலாக வந்து அது ஒரு 2 மாடி கட்டிடமாம். அந்த 2 மாடி கட்டிடம் ஒரு இடத்துல கட்டப்படுதுன்னு சொன்னால் அதனுடைய ஃபவுண்டேஷன் இருக்குது தானே, அத்திவாரம், அதுவும் அதுக்கேற்றபடி தானே போடப்பட்டிருக்கும். ஆனால் இந்த பாடசாலை நிர்வாகம் என்ன செய்திருக்குன்னு சொன்னால், இதான் அந்த ஒரு பொறுப்பில்லாத செயல் என்று சொல்கிறது என்ன. அந்த 2 மாடி கட்டிடத்துக்கு மேலே இன்னும் ஒரு 2 மாடியை கட்டியிருக்கிறோம், புதுசாக 2 மாடியை கட்டியிருக்கிறோம். கட்டி அதுக்குள்ளே தான் இந்த மாணவர்களுடைய ப்ரேயர், பிரார்த்தனை நடந்துருக்கக்குள்ள அது அப்படியே பொறிஞ்சு விழுந்து, ஏற்கனவே 2 மாடி, பிறகு புதுசாக கட்டின 2 மாடி, 4 மாடி கட்டிடம் அப்படியே பொறிஞ்சு விழுந்து தான் இந்த ஒரு சம்பவம் ஏற்பட்டு அதுக்குள் மாணவர்கள் சிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இதுவும் ஒரு துயரமான சம்பவம், இந்தோனேசியாவில் நடைபெற்ற சம்பவம். எனவே மீட்பு பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இதுபோன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.